Hi guys, welcome back to my channel, Vanshika Vlogs. Hello all, after a long back நான் வந்து சிம்பிள் அண்ட் சூப்பராக ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் நான் எடுத்து வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை. ஸோ இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னா, கடலைப்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு, உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா ஊற வைங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கா, நல்லா கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து கடலைப்பருப்பில் நல்லா கொட்டி வித்தின் ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ஊறிடும். உங்களுக்கு வேகமாக பண்ணணும், அவசரமாக பண்ணணும் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு பொறுமையாக பண்ணாலே போதும் அப்படின்னாக்கா, நார்மல் தண்ணியே கொட்டி மேக்ஸிமம் ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். ஸோ அந்த மாதிரி நானும் ஊற வச்சுட்டேன். ஒன்றும் பாதியமாக அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன், வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்தையும் இந்த அரைச்ச மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உப்பு, ஜீரகம், உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அடுப்பில் எண்ணெய் காயுது. இப்போது இந்த வடையை நான் தட்டி போட போகிறேன். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இந்த தட்டின அளவு தெரியுதா? இந்த தட்டுறது உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ நான் வந்து குட்டி குட்டியாக தட்டுறேன். குட்டியாக தட்டி உள்ளே போகிறேன். நான் ஏன் குட்டி குட்டியாக பண்ணுறேன் அப்படின்னா, குட்டி குட்டியாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் குட்டி குட்டியாக தட்டுறேன். இந்த நல்லா எண்ணெயும் கொதிச்சிச்சு, அதை நானும் போட்டுட்டேன். பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னாக்கா எங்கள் வீட்டு மகாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க எதுக்கு பச்சை மிளகா போடுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்காக நான் பச்சை மிளகா ஆட் பண்ணல. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு குட்டி குட்டியாக ரவுண்டாக. மம்மி இப்போ எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவும் உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பெருசு பெருசாக போட்டிங்கன்னா இப்போ நான் போட்டிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிம்பிள் அண்ட் ஈஸி ஹெல்த்தியான ரெசிபி. நார்மலாக வாழைப்பூலாம் பண்ணிங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வடை மிக்ஸில் வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த வடையோட டேஸ்ட்லேயே அவங்க வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனல் அவுட்புட் வடை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் என்னோட சேனல் இந்த vlog பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். அடுத்த டிஷ்ஷோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பாய். லைக் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். அதே மாதிரி என்ன பொரிக்கிறத பாருங்க. வாவ், டேஸ்டி வடை.